கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த மகிழ்ச்சியான நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசிக்க கேட்ட உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 39 வரை உள்ள பகுதியில் இருக்கிறது. அதனை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆகவே இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, The Lord vindicates His people. கர்த்தர் தம் ஜனங்களை நியாயத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரித்திய கடவுது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகம் முழுவதும் ஆசரிக்கப்படுகின்ற இந்த மகத்தான நாளை நம்முடைய பரிசுத்த பவுல் லுத்தரன் திருச்சபைக்கும் நம்முடைய திருச்சபை நூற்றாண்டு திருச்சபை 113 வருடங்கள் கடந்த விசுவாச பாதையிலே நடத்துகின்ற நம்முடைய தேவனை ஆர்ப்பரித்து பாட இந்த நாளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். குருத்தோலை ஞாயிறு என்பது எல்லாருக்குமே ஒரு விசேஷம். பாருங்கள், இங்கே மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற குருத்தோலைகள் எல்லா இடங்களிலும் மிக கண்ணை கவரும் குணமாக இருக்கிறது. இதற்கு நேற்றைய தினத்துல 10:30 மணி வரைக்குமாய் உழைத்தவர்கள் நம்முடைய திருச்சபையின் பொறுப்பாளர்கள், மூப்பர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் இதில் பங்கு பெற்றார்கள். மிக சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கின்ற போது, தொழுது கொள்ளுகின்ற போது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு ஏறெடுக்கின்ற இந்த துதி சத்தத்தை கேட்க நம்மத்திலே அவர் பிரசன்னராக இருக்கிறார். எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்ன என்றால், நம்மத்திலே திரு ஜோசப் அருள்தாஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிறு விபத்தில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவர் காப்பாற்றப்பட்டு இப்பொழுது வந்திருக்கிறார். இதற்கு காரணம் ஆண்டவர். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்மை கைவிடாத தெய்வம். நாம் தவறு செய்கின்ற போது நம்மை அடித்து திருத்தி அரவணைத்து அவருடைய நீதி பாதையிலே நடத்துகிற தெய்வம் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆரம்ப வரிகளோடு குருத்தோலை பாம் பிரான்சஸ் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதை அழகுபடுத்தி அலங்கரித்திருக்கிறார்கள். அது அது அதாவது ஷார்ப்பாக இருக்கும் சில குருத்தோலைகள், சிலது அழகாக வெட்டி வைக்கப்பட்டிருக்கும். குருத்து அது அதனுடைய மற்ற இலைகளை பார்க்கின்ற போது முள்ளு கூட அதுல இருக்கும். சோ இப்படி பார்க்கின்ற போது இந்த குருத்தோலை என்றால் என்ன என்றால், the palm branches, it symbolizes the victory. கர்த்தருடைய வெற்றியை இது குறிக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது. It symbolizes, it is a symbol of victory. இந்த பிரசங்க பகுதியிலே கர்த்தராகிய ஆண்டவருடைய தாசனாகிய மோசே பாடின ஒரு பாடல் தான் இந்த அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்குமாய் இது போகிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்குமாய் மோசே பாடின பாடல் என்று சொல்லி இதற்கு அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இதை எழுதினவர் மோசே. பிரியமானவர்களே, அதிலே ஒரு பகுதி தான் 32ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை. இந்த பகுதி கடவுளுடைய இறையாண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல் மாத்திரமல்ல, கீழ்ப்படியாமையினாலே இஸ்ரவேல் மக்கள் பட்ட பாடுகள், கடவுளின் நியாயத்திற்கும் படலம் போன்ற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த விஷயம் பார்த்தோம், இந்த ஒரு பர்டிகுலர் passage. So it reflects about the sovereignty of our Lord and Savior Jesus Christ, and also the sufferings and the persecution of His own chosen people, Israelites. ஏன் அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்றால், ஏன் கடவுள் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றால், ஏன் அவர்களை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால், அது அவருடைய திட்டம். உலகத்தில் படைத்த, அதாவது எல்லா மக்களையும் தெரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்துவது என்பது ஒரு திட்டம். ஆனால் ஒரு
குமாரரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு புத்திமதியை சொல்லி, அவர்களுக்கு அறிவுரையை கொடுத்து, அவர்களுக்கு கட்டளையை கொடுத்து, இதன்படி நீங்கள் நடந்து மற்ற எல்லா மக்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள், சாட்சியாக வாழுங்கள் என்று சொல்லி கடவுள் ஏற்படுத்தினார். அதாவது நாம் சமைக்கிறோமே அந்த சாப்பாடு எல்லாவற்றையும் நாம் பிடித்து பார்ப்பதில்லை. ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லி அதை பிடித்து பார்ப்பார்கள். வெந்திருந்தால் அதனை இறக்கி வைத்து விடுவார்கள், இல்லை என்றால் அது கூழ் போல ஆகிவிடும். இல்லை, அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆகவே அதை பக்குவமாக எடுத்து விடுகின்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இஸ்ரவேல் மக்களை கடவுள் தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அநேக சூழ்நிலைகளிலே அவர்களோடு அவர் தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் பார்க்க முடியாது. கர்த்தர் அவ்வளவு மகத்தான ஒரு பரிசுத்தமுள்ள கடவுள். ஆனால் அவர்களோடு அவர் வாழ்கின்ற, உறவாடுகின்ற, வழிநடத்துகின்ற அவருடைய வாழ்க்கை பிரயாணத்துல அவர் எப்பொழுதும் தங்கி இருக்கின்ற ஆண்டவராக இருந்தார். இந்த பகுதியில நாம் பார்க்கின்ற போது சுருக்கமாக பார்ப்போம் என்றால், கடவுள் அவரை நம்பியிருந்த காலத்துல, அதாவது இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் கர்த்தரை மறந்து விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து வாங்கல்களை சேவித்த போது, அவர்களுக்கு பலியிட்டு கர்த்தருக்கு விரோதமாய் நடந்த போது அவர்களை கடுமையாக தண்டித்தார். கடுமையாக தண்டித்தது மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே நாம் பார்க்கிற 39ஆம் வசனத்திலே அங்கே நானே கொல்லுகிறேன், நானே உயிர்ப்பிக்கிறேன், நானே காயப்படுத்துகிறேன், இப்படியாக காயத்திற்கு மருந்து கொடுக்கிறேன், இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நானே வாழ்வை கொடுக்கிறவர், நானே ஜீவனை எடுத்துக் கொள்ளுகிறவர் என்றெல்லாம் இப்படி பல காரியங்களை சொல்லலாம். அவர் ஒருவர் மாத்திரமே இப்பேற்பட்ட காரியத்தை செய்ய முடியும், மற்றவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் இவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். வேறு எந்த தெய்வமும் இப்பேற்பட்ட ஒரு வல்லமை என்பது அவர்களுக்கு கிடையாது. மற்றவைகள் எல்லாம் கையினால் செய்யப்பட்டவைகள், மக்களுடைய எண்ணத்தினால் உருவானவைகள். அவைகள் கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேட்காது, இல்லையா, மூக்கிருந்தும் முகராது, கைகளிருந்தும் எதுவும் செய்யாது, காலிருந்தும் நடவாது. இப்படி பல காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். விக்கிரகங்கள் தான், சிலைகள் தான். ஆனால் கடவுளோ ஜீவனுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் எப்பொழுதும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி 40ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவருக்கு மரணமே இல்லை. உபாகமம் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அவருக்கு மரணம் என்பதே கிடையாது. அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற கடவுள். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில கூட கடவுள் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறார். நாம் தவறு செய்கிற போது அடித்து நம்மை மறுபடியும் அரவணைத்துக் கொள்ளுகின்ற கடவுளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது இல்லையா, அவர் நெறிந்த நாணலை முடியாதவரும் மங்கி எறிகிற திரியை அடையாதவருமாக இருக்கிறார் என்று சொல்லி. அப்படித்தான் இங்கே கூட இந்த 36ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயத்திற்கு அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போது தம்முடைய ஊழியக்காரர்கள் பரிதாபப்படுவார். அங்கே அவர்களை நியாயம் திருக்கின்ற ஒரு சூழ்நிலை எப்படி வருகிறது என்றால், அவர்கள் பலமில்லாத ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு, அதாவது ஒரு வேதனை, துன்பம், கவலையின் மத்தியில அவர்கள் நிர்கதியாய் நிற்கின்ற போது அவர்களை மீட்டெடுக்க வருகிறார். அதுவரைக்குமாய் அவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற பலத்தை வைத்துக் கொண்டு, தங்களுக்கு சாமர்த்தியத்தை வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக செய்யப்படுகின்ற போது அவரை கவனிக்கிறார். ஓ சமாச்சாரம் எப்படியா, உன்னை நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், சரியாக தண்டிக்கிறார். மட்டாய் தண்டித்த பிறகு அவர்கள் அந்த கவலையிலே, வேதனையிலே கடவுளை நோக்கி கூப்பிடுகிற போது விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அங்கே நியாயம் இருக்கின்ற போது அந்த நியாய தீர்ப்பு என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், அதில் அவருடைய மன விருப்பமும் இருக்கிறது. அவளை முற்றிலுமாக அழித்து விட அல்ல, மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். So the Lord vindicates his people in the midst of their misery and despair. இல்லையா, அவருடைய துன்பம் கவலையின் மத்தியிலே தான் கடவுள் அவர்களை நியாயத்திற்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கடவுள் அவர்களுக்கு பலன் போய்விட்ட நிலையில் கடவுளின் கோபாக்கினால் தன்னை பெற்று
தன்னை பெற்று விடுவிக்கிறவர் ஒருவரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்து அவர்கள் திக்கற்ற நிலையில இருக்கின்ற போது, அவர்கள் மாத்திரமல்ல, ஜனங்கள் மாத்திரமல்ல, அவளை வழிநடத்தின ஊழியர்கள் கூட கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவர்கள் மேல் கடவுள் என்ன செய்வார்? இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு அவர்களை மீட்டெடுப்பார். அதாவது அங்க இருக்கின்ற தீர்க்கதரிசியை விட்டு வைத்து மக்களை மாத்திரம் தண்டிக்கிறவர்ல, அவர் சொன்னார், அவருடைய பேச்சு ஏன் கேட்கவில்லை? அது ஏன் தெரியாது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையை அவர் நியாயம் விசாரிப்பார் என்றால், தண்டிப்பார் என்றால், என்னோடு சேர்த்துதான் அவர் தண்டிப்பார். உங்களை மாத்திரமல்ல, நானும் அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அன்றைக்கு ஏசாயா பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் பெற்றுக்கொண்டார்கள். எரேமியா அவர் ஜனங்கள் எல்லாம் கல்களை எடுத்துக்கொள்கிறார்கள், அடிக்கிற அவரை கொன்று போடுறதுக்காக எழுப்புகிறார்கள். எசேக்கியேல் அந்த சிறைவாசத்துல, அந்த எக்ஸைலிக் லைஃப்ல அவரும் இருக்கிறார். அவர் செல்லுகின்ற போதுதான் அவருடைய மனைவி இறந்து போகிறார். அவர் மனைவி இறந்து போகின்ற போது கடவுள் சொல்லுகிறார், நீ அழாத, மனைவி இந்த சிறைவாசம் சென்ற பிறகு, சிறைப்பட்டு போன பிறகு எல்லா மக்களோட தீர்க்கதரிசியும் போகிறார் எசேக்கியேல். அங்கே அவருடைய மனைவி மறைத்து போகிறார். அந்த நேரத்துல கடவுள் சொல்றார், நீ அழாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் தேர்ச்சுகிறார். அப்படித்தான் பிரியமானவர்களே, நம்மை கூட அவர் அடிக்கிறார் என்றால் அரவணைத்துக் கொள்ள அவருடைய நீதியின் பாதையை நடந்ததான் அவர் இந்த காரியத்தை செய்கிறார். So it's clear that God's judgment of his people is an expression of his compassion. அவர் அடித்து துன்புறுத்தி, அதாவது ஒரு சாடிஸ்ட் போல பார்த்தவர் அல்ல. தவறு செய்கின்ற போது அவருக்கு நம்மை கண்டிக்கிறார். ஒரு சிறு பிள்ளையை நாம் சொல்லுவோம், அங்க போவாது, அங்க நெருப்பு இருக்கிறது, கேன் இருக்குது. ஆனா பிள்ளை போய்தான் இருக்கும், போய்கொண்டேதான் இருக்கும். ஆனால் போய் ஒரு கட்டத்திலே அதை தொடுகின்ற போது இங்க மூளைக்கு அது அந்த அந்த எரிச்சல், அந்த தீ படுகின்ற போது அது மறக்கவே மறக்காது. அதன் பிறகு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது போகவே போவாது இல்லையா? அதே போலத்தான் நாமும் கூட பல சூழ்நிலைகளில் கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்ற போது நாம் தவறு விடுகிறோம். கடவுள் நம்மை மட்டாய் தண்டிக்கின்ற போது, உணர்ந்து அவரிடத்துல நாம் கூப்பிடுகின்ற போது அவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 135:14 பார்க்கின்ற போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 135 சங்கீதம் 14. இதே இங்கே இருக்கின்ற இந்த 36 வசனம் தான் அங்கேயும் அது அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. So he judges them to discipline them, to train them, to purify them. அவர்களை உருவாக்குகிறார், அவர்களை ஒழுங்குபடுத்துகிறார், அவர்களை சுத்திகரிக்கிறார். ஏனென்றால் மற்ற தெய்வங்களை வணங்கி சோரம் போனவர்கள் எப்பொழுது கடவுள் அவரை விட்டு மற்ற தெய்வங்களை தேடுகிறார்களோ அவர்களை கடுமையாக தண்டித்திருக்கிறார். So இங்கே நாம் பார்க்கிற போது it indicates a shift from judgment to compassion and a willingness to restore. அவர்களை அடிப்பது மாத்திரமல்ல, மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகின்ற அந்த ஒரு பிளான் ஆண்டவரிடத்துல உண்டு. பிளான் ஏ அவர்களை அடிப்பது என்றால், பிளான் பி அவர்களை கடவுள் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகிறது. ஏனென்றால் கடவுளை தவிர வேற யாராலுமே மீட்டுக் கொள்ள முடியாது. ரட்சிப்பு என்பது கடவுளால் மாத்திரமே வருகிறது. இந்த உலகத்துல உன்னையும் மென்னையும் படைத்த கடவுள் நம்மை படைத்தது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நரகாத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுத்தார். ஆகவே அந்த மீட்கின்ற ஒரு விஷயத்திற்கு யாரை அனுப்பினார்? தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பினார். அவர் பெயர் இயேசுவா. பழைய ஏற்பாட்டில் அவர்தான். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு என்ற வார்த்தைக்கு தன்னுடைய மக்களுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். சோ டெலிவரன்ஸ், இயேசுவா என்றால் டெலிவரன்ஸ் அல்லது சால்வேஷன் என்று பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற போது தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். இன்றைக்கு நீயும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். வெறும் இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் அல்ல, நீயும் நானும் ஞானஸ்நானத்தின் மூலமாக புதிய இஸ்ரவேலர்களாக இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மேல் ஏற்பட்ட அந்த கோபாக்கினையால் அவர்களின் தன்னம்பிக்கையை முறியடிக்க செய்தார். எவ்வளவு காலம் தான் என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய பராக்கிரமத்தினாலே, என்னுடைய அதாவது சாமர்த்தியத்தினாலே என்னால் வாழ முடியும் என்று சொல்ல முடியும்? முடியவே முடியாது. அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துகிறது என்பதை நாம் மறக்க கூடாது. எவ்வளவுதான் நம்ம உயர்வா நம்ம போனாலும் சரி, அதற்கு காரணம் கடவுள் என்பதை நாம் மறக்க கூடாது. நம்முடைய முன்பிருந்த நிலையை யோசித்து பார்க்க வேண்டும்.
நம்முடைய தாழ்விலே நம்மை கண்ணோக்கி நம்மை தூக்கி எடுத்து உயரத்திலே வைத்து அழகு பார்க்கின்ற கடவுளுக்கு எப்பொழுதுமே நாம் நல்ல ஒரு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தன்னை நம்பி தன்னுடைய சுய அதாவது நீதியை நம்பி அவர்கள் வாழ்ந்த போது அவர்களை முறியடித்து அவர்களை சிறைப்பிடிக்க செய்தார். அவருடைய முழு சுதந்திரத்தையும் கடவுள் எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்துல பாருங்கள். அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சை ரசத்தை குடித்த அவருடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே? அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாகட்டும். கடவுள் சொல்லுகிறார், ஏப்பா என்னை விட்டுட்டு நீங்க போனீங்களே, பாகல்களை தேடியா, அதுக்கெல்லாம் நீங்க பலியிட்டீங்களே, நீங்க இப்போ கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க, உங்களை விடுவிக்கிட்ட பரவாயில்ல, கூப்பிடுங்க, உங்களுடைய தெய்வங்களை கூப்பிடுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், மற்றவைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, கடவுள் தன்னுடைய மகிமையை அவைகளுக்கு கொடுப்பவரும் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், முடிஞ்சா அவங்களால கூப்பிட்டு பாருங்க. உங்களுடைய இந்த ஒரு பரிதாப நிலைமைக்கு காரணம் யார்? நீங்களே. உங்களை விடுவிக்க நீங்கள் நம்பின அந்த பாகல்கள், அந்த தெய்வங்கள் வருவார்களா? வரமாட்டார்கள். எச்சரிக்கையா இருங்கள். என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம் என்று சொல்லி 1ஆம் கட்டளையில கடவுள் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது 37-39 இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தேவர்களை வணங்கி சோரம் போனார்கள் என்ற அந்த ஒரு காரியத்தினால் தானே கடவுள் அந்த தெய்வங்களை வா வந்து இவர்களை காப்பாற்று. இப்பொழுது அவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க. கைவிடப்பட்ட மக்களை, கைவிடப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிற மக்களை மீட்டெடுக்கிறவர் கடவுள் மாத்திரமே. அது யார் என்றால் நம்மை படைத்த தெய்வம் மாத்திரமே அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும். நீங்க கடவுள் சொல்லுகின்ற போது அந்த கோழைகளை அழைத்து வாருங்கள் என்ற யார் மற்ற தெய்வங்களை சொல்லுகிறார். அவர்கள் தெய்வங்களே கிடையாது. அவர்கள் எப்படி உங்களை மீட்க முடியும்? So the Lord is the only one worthy of the designation quote and unquote God. அவர் மாத்திரமே இந்த உலகத்திலே கடவுள் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவருக்கு அவரே ஆதியும் அவரே அந்தமுமா இருக்கிறார். He is the Alpha and the Omega. இந்த உலகத்துல ஆதி எப்போ வந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஆதியிலே கடவுள் வானத்தை பூமி படைத்தார் என்று எந்த நாளை ஒரு நிர்ணயம் பண்ண முடியுமா? யாராலுமே முடியாது. இன்றைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு அசம்ஷன் தான், அது ஒரு அனுமானம் தான். ஆனால் அதுதான் உண்மை என்று சொல்லவே முடியாது. என்றைக்கு கடைசி நாள் வரும் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள். 1ஆம் வசனம் எப்படி வருகிறது? ஆதியிலே தேவன், அங்கேயே அவர் ஆதியும். சோ he is the alpha என்பது அங்கே தெரிகிறது. அடுத்து முடிவு கடைசி வசனத்துல என்ன இருக்கிறது? முற்று பெற்றது என்று இருக்கிறது, முடிந்தது என்று சொல்லி, ஆமென் என்று சொல்லி. சோ அவரே அந்தமுமா இருக்கிறார். இந்த உலகத்துல வேறு எந்த தெய்வமும் அப்படி உரிமை கொண்டாடினதில்லை, அப்படி உரிமை கொண்டாடவும் முடியாது. ஏனென்றால் அந்த சராசரத்தையும் முன்னையும் படைத்தவர் கடவுள். சோ 39ஆம் வசனத்துல ஆகவே தான் தைரியமாக சொல்றார், there is no God beside me. நானே அந்த தேவன், என்னோட வேறே தேவன் இல்லை. So this phrase emphasizes the exclusive nature of God's authority. அவருடைய வல்லமை, அந்த அதிகாரம் எப்பேற்பட்டது என்றால், கடவுள் சொல்லுகிறார் இல்லையா, சீஷர்களை அவர் உயிர் தெழுந்த பிறகு எல்லாரையும் அந்த மலை அருகிலே வரவழைத்த பிறகு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரத்தை படைத்தவர். So here we see the exclusive nature of God's authority. பிரியமானவர்களே, இந்த தெய்வத்தை தவிர வேறு யாருமே இப்பேற்பட்ட ஒரு உரிமையை கொண்டாட முடியாது. ஆகவே பின்மாற்றம் அடைந்த மக்களை அடிக்கிற தெய்வமாகவும் அவர்களை விடுவித்து அரவணைத்து தாய்வளத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கடவுளமாக இருக்கிறார். மோசே வழிநடத்தி கொண்டு வந்த அந்த காலத்துல நடந்தது என்ன தெரியுமா? அவர்களை வனாந்திரத்துல திடீரென்று கடவுள் அடித்து போட, அவருடைய செய்த பாவங்கள் கடவுளை அதிகமாக கோபத்துக்குள்ளாக்கினது. அந்த கோபத்தினாலே அந்த மக்கள் அங்கேயே குவியலாக விழுந்து சாகத்தக்கதாக செய்தார்.
ஒரு கட்டத்துல மோசே போய் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். என்ன ரிக்வெஸ்ட் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இவர்களை கொன்று கூட வாழ்ந்து கொண்டு வந்தீர். மற்ற கடவுளெல்லாம் என்ன நினைப்பாங்க? மற்ற மக்கள் எல்லாம், அதாவது மற்ற நாடுகளில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? கடவுள்களை தெரிந்து கொண்டு இப்படியாக கொன்று கூடவா வந்தார் என்று சொல்லி திறப்பின் வாசலில் இருக்கின்ற ஒரு தலைவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நடந்தது என்ன? அந்த கானானுக்குள் சுதந்திரிக்க அவர்கள் செல்கின்ற போது எவ்வளவு பேர் போனார்கள்? அங்க வந்த அந்த பெருந்திரள் ஜனம் போகவில்லை. காலேப் ஜோசுவா அவருடைய அந்த 2 குடும்பம் மாத்திரம் தான் போனது. ஒரு சொற்ப ஜனம் மாத்திரமே சென்றது. அவளை வழிநடத்தி சென்ற மோசே கூட நேபோ மலையோடு கூட நிறுத்தப்பட்டு அங்கேயே அவருக்கு மரணம் மறுபடியாக கடவுள் செய்தார். அவருக்கு அந்த ஃபியூனரல் சர்வீஸை கடவுளே நடத்தினார். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் மோசேக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த விடுவிக்கின்ற இந்த காரியத்தை நாமும் கூட இன்றைக்கு நாம் கேட்கிறோம். எங்களை விடுவியும் சாமி, பல பிரச்சனைகளிலிருந்து, கவலைகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து, துக்கத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லி இன்றைக்கும் நாம் கேட்கிறோம். ஆதி காலத்திலிருந்து, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்பேற்பட்ட எங்களை விடுவியும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் ஓசன்னா. ஓசன்னா என்ன? சேவ் அஸ் நவ். கடவுளே, எங்களை இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம். ஓசன்னா என்ன? ஆர்ப்பரிக்கின்ற ஆரவார ஒரு காரியம் அல்ல, அமெரிக்கையாய் அபய குரல் இடுகின்ற ஒரு காரியம். ஆனால் சத்தமாக சொன்னார்கள், எங்களை ரட்சியும் ஆண்டவரே, உம்மை விட்டால் எங்களுக்கு வழி இல்லை என்பதுதான் அது அர்த்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாசிக்கிட்ட 118ஆம் சங்கீதத்துல நாம் பார்க்கின்ற போது 25ஆம் வசனத்துல பாருங்கள், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க செய்யும். Save us, we pray, O Lord. O Lord, we pray, give us success. உம்மை மறந்ததுனால எங்களுக்கு விடுதலை இல்லை. விடுதலை கொடுக்கிறவர் நீர், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் நீர். நாங்கள் உம்மை மறந்து போனதுனால வாழ்விழந்து இருக்கிறோம். எங்களுக்கு விடுதலை கொடும் சுவாமி, ரட்சிப்பை கொடும், மீட்பை கொடும் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்ற அந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இந்த கிரேட் ஓசன்னா என்று நாம் பார்க்கின்ற போது இது ஒரு ஆசரிப்பு கூடார பண்டிகை. இது ஒரு ஆசரிப்பு கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள். ஆசரிப்பின் கடைசி நாளில எல்லாரும் எருசலேமிலே வந்து சேருவார்கள். அது ஒரு பெரிய பண்டிகையாக இருக்கும். இந்த பண்டிகையின் கடைசி நாளில ஆசாரியர், எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க, ஆசாரியர் கடைசி நாளிலே இந்த ஆசரிப்பு கூடார பண்டிகையின் டேபர்னக்கிள் ஃபெஸ்டிவலுடைய கடைசி நாளில ஆசாரியன் மக்களை பார்த்து அவன் சொல்லுகின்ற ஒரு வழக்கமாய் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னென்றால், அவன் சொல்ல வேண்டும், அதாவது ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி குருத்தோலைகளையும் மரத்தடைகளையும் உயர பிடித்துக் கொண்டு ஆசாரியன் சொல்ல பிரதியுத்தரமாக மறுமொழியாக மக்கள் எல்லாம் சொல்வார்கள். அப்படி என்றால் எங்களை விடுவியும், எங்களை விடுவியும், கர்த்தாவே எங்களை விடுவியும், எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். அப்பொழுது சொல்லப்பட்ட அந்த டேபர்னக்கிள் ஃபெஸ்டிவல்ல நடந்த அந்த சம்பவங்கள் தான் இயேசுவின் காலத்திலும் நடந்தது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட எருசலேமுக்கு வருகிறார். அந்த பண்டிகையில அவர் பிரவேசிக்கவும், அதே பண்டிகை அதே காலகட்டத்தில் இன்னொரு பண்டிகை நடந்தது, the feast of Passover என்று சொல்லி, பெசாக் என்று சொல்லி, பஸ்கா. தன்னை ஒப்புக் கொடுக்கின்ற காரியமாகவும் அடையாளமாகவும் ஆண்டவர் அந்த பவனியில வருகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஓசன்னா என்ற இந்த வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா மக்களும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்துல சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மை விடுவிக்க கடவுளால் மாத்திரமே முடியும். இன்றைக்கு வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியில நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, இங்கே இஸ்ரவேலரை ரட்சிக்க மாத்திரமல்ல, முழு உலகத்தை மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமிலே அவர் போன வாகனம் எது? அவர் எந்த வாகனத்தில் ஏறி போனார்? கழுதை. கழுதையின் மேல, கழுதை குட்டியின் மேல? இல்ல, எனக்கு சந்தேகத்தினால கேட்கிற, கழுதையின் மேல, கழுதையின் குட்டி மேல? ஆமா, கழுதை குட்டி என்று சொல்லி மிக தெளிவாக இருக்கிறது. அதைதான் இங்கே நாம்
யோவான் 12:13 இருந்து நாம் பார்க்கின்ற போது அதற்கு கழுதை குட்டி, கோல்ட் என்று சொல்லி இருக்கிறது ஆங்கிலத்துல. இது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக வந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் அவர் ராஜாதி ராஜாவாக ஒரு பெரிய ரட்சிப்பின் காரியத்தை செய்ய அவர் குதிரை மேல செல்லல? பெரிய பெரிய அதாவது சக்கரவர்த்திகள் அந்த வெற்றியை கொண்டாட அந்த குதிரைகளில் வருகின்ற போது அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பவனி வரும். ஏன் இவர் குதிரையின் மேல் வரவில்லை? அவர் ஒரு சாதாரண படைத்தளபதி கிடையாது, அவர் ஒரு பெரிய ராஜா கிடையாது. அவர் யார்? ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டதோ இந்த உலக வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரல. இங்கே ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து அங்கே தாவீதின் சிம்மாசனத்தை நிறைவேற்ற நிலைநாட்ட வரவில்லை. மாறாக முழு உலகத்தையும் ரட்சிக்க அவர் ஏழ்மை கோலம் எடுத்து வந்தார். ஆகவேதான் பிறக்கின்ற போது அவர் ஏழ்மை கோலம் எடுத்தார். இப்பொழுது அந்த ரட்சிப்பின் பணியை நிறைவேற்ற எருசலேமுக்கு போகின்ற போது அவர் மிகுந்த தாழ்மையோடு கூட அந்த கழுதையின் மேல் அமர்ந்த. கழுதை என்று சொல்லுகின்ற போது அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் அது ஒரு சமாதானத்தை குறிக்கின்ற. அவர் ஒரு சமாதான பிரபு. அவர் சண்டை போட வரவில்லை. அவர் மக்களை, அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இஸ் வாரியர் காட். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் மனதிற்கும் உள்ள கடவுள், தாயை போல நம்மை தேற்றுகின்ற கடவுளாக அவர் இருக்கிறார். ஆகவே இங்கே 13ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த ஓசன்னா என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில 6 முறை எழுதப்பட்டிருக்கிறது. 6 முறை எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்துல பார்க்கின்ற போது இந்த கடவுள் எப்பேற்பட்டவர் என்றால் அவர் ஒரு சமாதான பிரபுவாக மனத்தாழ்மையை சுமந்து கொண்டவராக வருகிறார். மத்திய 11:29 பாருமா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராய் இருக்கிறேன். இல்லையா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராய் இருக்கிறேன். அந்த மனத்தாழ்மை கடவுளத்திலே இருக்கின்ற காரணத்தினாலதான் அந்த தாழ்மை உனக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இன்றைக்கு நம் வாசி கேட்ட நிருப பகுதியின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். நிருப பகுதியிலே நம்ம பார்க்கின்ற பிலிப்பியர் 2:5-11 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவருக்கு என்ன சிந்தை இருந்தது என்றால் அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி he emptied himself. ஒரு ஜீரோ இருக்குல்ல, 0 1 2 3 ஜீரோ கூட வேல்யூ உண்டு. ஆனால் அதை விட நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி he emptied himself till his last breath on the cross. கடைசி மூச்சு சிலுவையிலே விடுகிற வரைக்குமாய் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ கோலமாய் தன்னை தாழ்த்தினார். பிரியமானவர்களே, அப்படியே அவர் தாழ்த்தது நிமித்தமாக நடந்தது என்ன? பிசாசானவன் மிகுந்த சந்தோஷத்தோடு இவர் தோற்று போவார், சிலுவையிலிருந்து இறங்கி வந்து விடுவார் என்று சொல்லி அந்த பிரதான ஆசாரியர் வேதபாரர்கள் கூட கடைசி ஒரு அதாவது ஒரு கணையை எய்தார்கள். ஆனால் அதிலிருந்து கூட கடவுள் அந்த வார்த்தை கேட்ட பிறகு அவர் இறங்கி வரவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு சேலஞ்ச் பண்ணி அவர் இறங்கி இருந்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. நடந்தது என்ன? எல்லாவற்றையும் அவர் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவேதான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கடவுள் அறிந்து பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்தார். He has finished the responsibility. He has finished the assignment that has been given by his father and he submitted. அதை முடித்தது மாத்திரமல்ல, அதை ஒப்பு கொடுத்தார். கொடுத்து இந்த காரியத்தை நிறைவேற்றினார். ஆகவே இப்பேற்பட்ட காரியத்தை தாழ்மையோடு கூட கடவுள் செய்தது நிமித்தமாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதான மேலான நாமத்தை கடவுள் கொடுத்தார். இயேசு என்ற நாமம் இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களும் தொழுது கொள்ளுகின்ற அந்த மேலான காரணம் என்ன? அவருக்கு இருந்த அந்த சிந்தை, தாழ்மையின் சிந்தை. பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்துல தாழ்த்தி வாழ கடவுள் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை அழைக்கிறார். ஆகவே
சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளில கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்ற இந்த அடையாளங்களை நாம் விட்டு நாம் நமக்கென்று சில உரிமைகளை நாம் பாராட்டிக் கொள்கிறோம். We take the preference, priorities and prejudices in our life. ஆனால் என்றைக்கு நாம் தாழ்மையாக கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ அன்றைக்கு கடவுள் நம்மை வலிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இங்கே இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் மக்கள் எல்லாருக்கும் நல்ல தாளந்துகளை கடவுள் கொடுத்துட்டார். அந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம் மகிமைக்காக, அவருடைய ராஜ்ய மகிமைக்கென்று நாம் செலவழிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமே. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமே.